குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். சனி ஞாயிறு நமக்கு லீவு. ஸோ இந்த 2 நாள் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் எப்படி இருந்தது, நிஃப்டி 50, சென்செக்ஸு, எல்லா இண்டெக்ஸஸும் எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். நேற்று மாதிரியே தான் மார்க்கெட்டு. இன்றைக்கும் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங், 34 பாயிண்ட் கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தது. சென்செக்ஸ் ஒரு 176 பாயிண்ட்டாக, ஆமாம் 176 பாயிண்ட்டு கேப் டவுனில் இருந்தது சென்செக்ஸு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஆஸ் யூஷுவல் தான். எப்போவுமே மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஸ்ட்ராங்காக கீழே இறங்குது. ஸ்ட்ராங்காக கீழே இறங்கிட்டு எது வரையும் போச்சுன்னா, இன்றைக்கான லோ 24,300 அதுதான் டச் பண்ணியிருக்கு. 297 வரையும் வந்திருக்கு மார்க்கெட். ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் காலையில் 34 பாயிண்ட்டு, அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் 24,300 அந்த ஜோனை மார்க்கெட் தொட்டுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் 24,343. அதாவது இன்றைக்கி மார்க்கெட் அதிகப்படியான நேரம் 24,310க்கும் 24,340க்கு தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ரொம்ப நேரமாக 9:15 இந்த 1:30 மணி வரையும் மார்க்கெட் அங்கேயே தான் இருந்தது. இதை பாருங்களேன், இது இன்றைக்கி ஓப்பன் ஆன இது. அவன் வந்தது 310 வரையும் வந்திருக்கான். 310. அவன் போனது எவ்வளோ போயிருக்கான்? 340. கரெக்டாக நான் சொன்ன மாதிரி தான். ஸோ 30 பாயிண்ட்டுக்கு தான் இன்றைக்கி மார்க்கெட் ட்ரேட் ஆச்சு. 9:15 1:30 மணி வரையும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் திடீர்னு ஒரு நல்ல ஒரு ஷார்ட் கவரிங் மாதிரி ஒரு ரேலி 24,395 அந்த ரெசிஸ்டண்ட்டு, அதாவது பேஸு, நேற்றோட பேஸை தொட்டுட்டு அங்கேருந்து இறங்கியிருக்கு. அதாவது 24,405 வரையும் போயிருக்கு மார்க்கெட். அதுக்கப்புறம் இறங்கி இன்றைக்கி ஒரு 30 பாயிண்ட்டு 29.85ன்னு காட்டுறான். 30 பாயிண்ட்னே நம்ம வச்சுக்கலாம். 30 பாயிண்ட்டு டவுனு. சென்செக்ஸ் 70 பாயிண்ட்டு டவுனு. பேங்க் நிஃப்டி 144 பாயிண்ட்டு டவுனு. ஃபின் நிஃப்டி 114 பாயிண்ட்டு டவுனு. மிட் கேப் நிஃப்டி 106. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 240. இந்தியா விக்ஸ் இன்றைக்கும் ஒரு 1% கீழே குறைஞ்சி தான் இருக்குது, 11.31. ஸோ இந்தியா விக்ஸு குறைஞ்சிருக்கு. பட் குறைஞ்சதுக்கான மாற்றங்கள் அங்கே இன்ட்ராடேயில் மார்க்கெட்டில் தெரியவே இல்லை. காரணம் என்னென்னா, பிரெண்ட் க்ரூட் ஆயில் தான் மார்க்கெட்டை டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஓப்பன் ஆனது $86.02 ஓப்பன் ஆச்சு. போன ஹைட்டு 88.68. இதுதான் இன்றைக்கான ஹைட்டு. ஸோ மார்க்கெட் என்ன ஆகிருக்கு, அங்கேயே தான் சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. பட் இந்த $87.10 இது இந்தியாவை பொறுத்தவரையும் ரொம்ப பெரிய விலை. பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஃபியூச்சர் இந்த லெவலில் இருந்தால் இந்தியாவில் தாக்கு பிடிக்க முடியாது. இந்தியாவுக்கு இதுவே அதிகப்படியான விலை தான் மார்க்கெட்டை பொறுத்தவரையும். இது $80க்கு கீழே வந்தால் மட்டும்தான் இந்தியாவால் மேனேஜ் பண்ண முடியும். அது வரையும் இந்தியாவோட எக்கனாமி கண்டிப்பாக பெரிய லெவலில் பாதிப்பு தான் அடையும். அதனால தான் நம்ம மார்க்கெட்டால் ஏறவே முடியல. இதுவும் இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் இந்த 5 நாளாக இங்கேயே தானே இருக்குது, நம்மளும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். மார்க்கெட் எங்கேயாவது போச்சா அப்படின்னு கேட்டால் மார்க்கெட் எங்கேயுமே போகல, அங்கேயே தான் சுற்றி ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. அவன் போன இது ஒரு 474 வரையும் போயிருக்கான். எப்போ போயிருக்கான்? ஆகஸ்ட் 4ஆம் தேதி போனான் அந்த ஹைட்டு. அதுக்கப்புறம் 24,200 அந்த 200க்கும் இல்லைன்னா 24,300க்கும் 24,400க்கும் இந்த ஸ்பேஸ் பிட்வீன் 200 பாயிண்ட்டுக்கு தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஒரு வாரமாகவே. ஸோ மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷருக்கு காரணம் பிரெண்ட் க்ரூட் ஆயில் தான் அப்படின்றது கிளியராக தெரியுது. இன்றைக்கி நிஃப்டி 50 கீழே இறக்கின செக்டர் எதுனா ஃபினான்சியல் செக்டர் அண்டு பேங்கிங். இன்றைக்கி பெரிய லெவலில் நெகட்டிவ் இம்பேக்ட் பேங்கிங் செக்டரில் HDFC, ICC, கோட்டாக் பேங்க்கு, அப்புறம் ஆக்சிஸ் பேங்க்கு, இந்த மாதிரி பெரிய பெரிய பேங்க்லலாம் செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. ஃபினான்ஷியல் செக்டர் கூட இன்றைக்கி பெரிய லெவலில் மார்க்கெட்டை கீழே இழுத்துது அப்படின்ற மாதிரி தான் நியூஸஸ் இருக்குது. அது இல்லாமல் இந்த ரூட்டர்ஸ் அப்படின்னு ஒரு மேகசின், அவங்களோட அறிக்கையின் பிரகாரம் இந்தியாவில் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் மேலே சரியான ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது அப்படின்ற மாதிரி ரூட்டர்ஸ் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது மெட்டல் செக்டர் இன்றைக்கி நிஃப்டி 50 கீழே இழுத்தது. அதுவும் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருந்தது. டாடா ஸ்டீல், JSW ஸ்டீலு, ஹிண்டல்கோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லேயும் செல்லிங் ப்ரெஷர் இருந்தது.
இதை கூட அந்த ரூட்டர்ஸ் அவங்க அந்த ரூட்டர்ஸ் தகவலின்படி மெட்டல் வந்து இந்தியாவில் இதுவரையும் 2% வரை வீழ்ச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பத்தாவதுக்கு ஹெவி வெயிட்ஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி அதுவும் இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ரிலையன்ஸ் ஒருத்தன் வந்தால் கீழே வந்தால் போதால் தான் நிஃப்டி 50 ஆட்டோமேட்டிக்காக கீழே வரும். ஏன்னா ரிலையன்ஸு வெயிட்டேஜ் அதிகம் அப்படின்னும் போது அவன் வந்து சென்டிமெண்ட் நெகட்டிவ் ஆச்சுன்னா நிஃப்டி 50 ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் சென்டிமெண்ட்டு நெகட்டிவாக தான் ஆகும். அப்போ மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு செக்டாராக இல்லையான்னு கேட்டால் இருக்குது. எல்லாம் கைவிட்டாலும் ஐடி செக்டர் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. காரணம் என்ன? அந்த யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து சாஃப்டாக வந்திருக்கு, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அது இல்லாமல் ஃபெட்டு ரேட் ஹைக்கு வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நியூஸஸ் எல்லாம் வந்து ஐடி செக்டரை பையிங் ப்ரெஷருக்கு கொண்டு வந்திருக்கு. இன்ஃபோசிஸ் இன்றைக்கி நல்லா இருந்தது, டிசிஎஸ் நல்லா இருந்தது, அப்புறம் அந்த ஹெச்எல் டெக்னாலஜி நல்லா இருந்தது, அப்புறம் டெக் மகேந்திரா நல்லா இருந்தது. இந்த ஷேர்ஸில் எல்லாமே இதில் எல்லாமே ப்ளூ சிப் தானே. இதெல்லாம் ஓரளவுக்கு பையிங் ப்ரெஷர் இருந்தால் நிஃப்டி 50 பெரிய லெவலில் கீழே விடாமல் இந்த டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி தடுத்துருக்கு, சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்றதான். பத்தாவதுக்கு ஃபார்மா செக்டாரும் இன்றைக்கி ஓரளவுக்கு டிஃபென்சிவ் பையிங் இருந்தது, நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருந்தது மார்க்கெட்டில். ஸோ மார்க்கெட் எப்போல்லாம் அதிகப்படியான ரிஸ்க் ஆகுதோ அப்போ வந்து இந்த ஃபார்மா செக்டரை தான் இன்வெஸ்டர்ஸும் ட்ரேடர்ஸும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா மார்க்கெட்டை பெருசாக காப்பாற்றுறது இந்த ஐடியும் இந்த ஃபார்மாவும். மார்க்கெட் எல்லா செக்டரும் கையை விட்டுரும் போது இந்த 2 செக்டரை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எப்போவுமே ஆஸ் யூஷுவல் தான் க்ரூட் ஆயில் விலை அதிகமாக இருக்குது, இதுதான் மார்க்கெட்டை பெரிய லெவலில் ஏற விட மாட்டுது அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது. அது அங்கேயே இருக்குது 87க்கும் 89க்கும். ஸோ இதுதான் பிரச்சனை. சரி, யூஎஸ் ஈரான் பிரச்சனையாவது அந்த கான்ஃப்ளிக்டாவது முடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்டால் அது முடிகிற மாதிரி தெரில. அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்க மாதிரியெல்லாம் செய்திகள் வருது. குறிப்பாக அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அங்கே தான் ஆயிலோட அந்த போக்குவரத்து 20% இந்த வழியாக தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஈரான் தொடர்பான பதட்டம் குறையிற மாதிரி இல்லை. அந்த இடத்துல சப்ளை டிஸ்ட்ரிபியூஷன் பெரிய லெவலில் பிரச்சனை வரக்கூடும் அப்படின்ற பயம் இருக்குது. அதனால் மார்க்கெட்டில் பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலைலாம் ஏறுது. இப்போ மார்க்கெட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி யூஎஸ் ஈரான் இடையே பீஸ் ஸ்டாக் அப்படின்றது எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் அது கிடப்பில் கடத்திட்டாங்க. அப்புறம் யூஎஸில் இந்த நேவல் ப்ரெஷர்ஸ் அதிகரிக்கலாம் அப்படின்ற மாதிரி தகவலும் வெளியாகிட்டே இருக்குது. ஈரான் மீது நீண்டகால செல்லிங் ப்ரெஷரை மார்க்கெட்டில் கொண்டு வரணும், அந்த நாட்டிலே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா முடிவு எடுக்குது. அப்போ இந்த மாதிரி முடிவெல்லாம் அமெரிக்கா எடுத்தால் ஈரானில் அந்த ஆயில் சப்ளை குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் ட்ரேடர்ஸும் மார்க்கெட்டும் பயப்படுது. அதனால தான் மார்க்கெட்டில் க்ரூட் ஆயிலோட விலை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. க்ரூட் ஆயில் விலை இன்க்ரீஸ் ஆனால் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கக்கூடியது நமக்கு மட்டும்தான். ஏஷியன் கண்ட்ரியில் நம்ம தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா நமக்கு இம்போர்ட் பில்லு இன்க்ரீஸ் ஆகும், ருப்பி பலவரம் டேமேஜ் ஆகிடும், இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஆர்பிஐ ரேட் கட்டு கண்டிப்பாக டிலே பண்ணுவாங்க, கார்ப்பரேட் மார்ஜின்லாம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இம்பேக்ட் ஆச்சுன்னா ஃபாரினர் வந்து கண்டிப்பாக பையிங்க்கு வரமாட்டாங்க, செல்லிங்க்கு தான் வருவாங்க. ஸோ இதெல்லாம் இம்பேக்ட் பண்ணால் எஃப்ஐஎஸ் செல்லிங்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குளோபல் மார்க்கெட்டோட நிலைமை, குளோபல் மார்க்கெட் மிக்சடாக இருக்குது. யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா பாசிட்டிவாக இருக்குது, ஃபெட் ரேட் கட்டு அது குறையும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப்பும் இருக்குது. ஆனால் மிடில் ஈஸ்ட் டென்ஷனும் க்ரூட் ஆயில் விலையும் அதிகமாக இருக்கிறதுனால எல்லா நாடுகளுமே ஒரு பதட்டத்தில் தான் ட்ரேட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. குறிப்பாக நம்ம கண்ட்ரி இந்தியா. அதனால தான் மார்க்கெட் ஏறவே மாட்டுது. ஒவ்வொரு நாளும் 30 பாயிண்ட்டு, 24 பாயிண்ட்டு, 12 பாயிண்ட்டு இப்படின்ட்டு மைனஸில் க்ளோஸ் ஆகிட்டே இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் வந்து இன்றைக்கி ஒரு 5 கால் பண்ணேன். 5மே இன்றைக்கி நான் ப்ராஃபிட்டபுளாக தான் முடித்தேன். ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது எனக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணது. 4300 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணேன். 1 மணிக்கே இன்றைக்கி நாங்கள் ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுக்குள்ளவே நாங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டோம். 1:15 முடிச்சிட்டோம். ஸோ இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. என்னை பொறுத்தவரையும் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணது ரொம்ப ஈஸியாக இருந்தது. போட்ட இடம் எல்லாமே எங்களுக்கு ப்ராஃபிட்டாக தான் வந்தது. 7 பாயிண்ட்டு, 6 பாயிண்ட்டு. ஏன்னா நான் அதிகப்படியாக ஸ்கேல்பர் டைப் தான் ட்ரேட் பண்ணுவேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனக்கு 5-6 பாயிண்ட் வந்தாவே நான் வெளியே வந்துடுவேன். ஏன்னா நான் அது மாதிரி 5 கால் பண்ண போகிறேன். ஒவ்வொரு காலுமே 3 லாட்டு, 4 லாட்டு, 5 லாட்டுன்னு எடுப்பேன்.
ஒவ்வொரு கால்லையுமே 3-4 பாயிண்ட் வந்தாவே, அது மாதிரி 5 ட்ரேட் பண்ணாவே அது எங்கேயோ போயிடும். 80 பாயிண்ட்டு கிட்ட போயிடும். அப்படின்னா ஒரு 4700 கிட்ட வரும். ப்ரோக்கரேஜெலாம் மைனஸ் பண்ணால் ஒரு 4000 கிட்ட வரும். இன்றைக்கி 4300 ப்ராஃபிட்னும் போது ப்ரோக்கரேஜை மைனஸ் பண்ணிட்டா ஒரு 3500 கிட்ட வரும். அவ்வளோதான். இன்றைக்கான வீக்கெண்டை ப்ராஃபிட்டபுளாக முடிச்சிட்டோம். என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் அதே தான். அது இல்லாமல் ரொம்ப பேர் கேட்குறீங்க, சார் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் என்னை ஜாயின் பண்ண முடியாதா அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புன்றது நிஜமாலுமே நாங்கள் சைல்டுஹுட்லேருந்து இருக்கிறோம். என் கூட காலேஜ் படித்தவங்க, என் கூட எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து, நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். அதனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதிகம். ஸோ அவங்க எல்லாமே இப்போது பாதி பேர் என் கூட படித்தவங்க எல்லாமே இப்போ என் கூடவும் ஒர்க்கும் பண்ணுறாங்க. அந்த மாதிரி குரூப் தான் அது. மற்றபடி அதில் நான் ஆட் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. அது அட்மின் வேறு ஒருத்தங்கிட்ட இருக்குது. நான் பண்ண முடியாது. பண்ணாலும் கொஷின் பண்ணுவாங்க. அதனால தான் அதில் சேர்க்க முடியாது அப்படின்றேன். ரொம்ப பேர் நான் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு கேட்கறதுனால நான் யூடியூப் குரூப்னு ஒன்று வச்சுருக்கேன். அதில் தான் ரொம்ப பேர் ரொம்ப விருப்பப்படுறதுனால அதில் தான் நான் சேர்ப்பேன். இந்த 2 குரூப் தான் இருக்குது. ஓகேங்களா? எல்லாருமே கேட்கறதுனால அதை நான் சொல்கிறேன். ஏன்னா நேற்று மட்டும் ஒரு 7 பேர் இதே தான் கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் என்ன சேருங்கன்னு. ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் சேர்க்க முடியாததுக்கு ரீசன் இது தான். மற்றபடி என்கிட்ட யூடியூப் குரூப்புன்னு ஒன்று வச்சுருக்கேன். அதில் வேணும்னா நம்ம ஆட் பண்ணலாம். இதுதான் நீங்கள் கேட்டதுனால அதை சொல்கிறேன். மற்றபடி வேறு எந்த குரூப்பும் கிடையாது. அது இல்லாமல் ரொம்ப பேர் என்கிட்ட இப்போ இதையும் சொல்கிறாங்க, என் ஐடியில் ஃபேக் ஐடியெல்லாம் வருது அப்படின்ற மாதிரி. நான் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் கிடையாது. ஆனால் வர்றதா சொல்லியிருக்காங்க. நானே பார்த்துருக்கேன். இன்ஸ்டாகிராம்லலாம் வருது. இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஒரு ஐடியே கிடையாது. நான் இதுவரையும் இன்ஸ்டாகிராம்னு என் வாயில் சொன்னதே கிடையாது. ஏன்னா எனக்கே அது பிடிக்காது. அது இல்லாமல் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் இன்ஸ்டாகிராமை பற்றி எங்கேயுமே சொல்லியிருக்கவே மாட்டேன். ஸோ என் நேம்லேயோ இல்லை பிரேவ் ட்ரேடர்ஸ் ஆவடி அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் மார்க்கெட்டிங் சம்பந்தமாக யாராவது ஜாயின் பண்ணுங்கள், காசை கொடுங்க, நாங்கள் இத்தனை கால் கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு எதாவது சொன்னால் எல்லாமே ஃபேக்கு தான். ஓகேங்களா? நான் இன்ஸ்டாகிராமில் நிஜமாலுமே எனக்கு ஐடியே கிடையாது. அப்படி இருந்தால் கூட எனக்கு தமிழ் மேலே கொஞ்சம் ஆர்வம் அதிகன்றதுனால இந்த மாதிரி தமிழ் வடிவத்தில் ஏதாவது எனக்கு தோன்றதை அப்படியே நான் எழுதி யூடியூப்பில் ஷார்ட்ஸில் வேணும்னா போஸ்ட் பண்ணுவேனே கண்டி அதை கூட இன்ஸ்டாகிராமில் பெரிய லெவலில் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு அதில் எனக்கே உடன்பாடு கிடையாது இன்ஸ்டாகிராம்லாம். அதனால் நான் எங்கேயுமே இன்ஸ்டாகிராம்னு சொல்லியிருக்கவே மாட்டேன். ஆனால் 2 பேர், சார் உங்கள் ஐடியில் கூட வருது சார், 6000 ரூபாய் கட்ட சொல்கிறாங்க அப்படின்னு வருது அப்படின்னாரு. 6000 ரூபாவா? அடேங்கப்பா! 1000 ரூபாய்க்கே எல்லாம் ஜனங்க சேர மாட்டாங்க. 6000 ரூபாய்க்கு எங்கே போவாங்க? அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃபேக் ஐடி என்னுடைய பிரேவ் ட்ரேடர்ஸ் ஆவடின்னு ஏதாவது வந்தால் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணாதீங்க. இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஐடி ஒன்று கிடையவே கிடையாது. நான் வச்சுருக்கிறது ஒரே ஒரு குரூப், 2 குரூப்பு. ஒன்று என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு, அதுவும் வாட்ஸ்அப்பில் தான் இருக்குது. இன்னொன்று யூடியூப் குரூப்பு, அதுவும் வாட்ஸ்அப்பில் தான் இருக்குது. இதை தவிர வேறு எந்த கிளைகளும் எனக்கு கிடையாது. இதுதான் நான் சொல்ல வேண்டியது, சொல்லிட்டேன். இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட்டும் கூட. நம்ம நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.